ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஆண்டவரை உற்று நோக்குகின்றவர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்ன தெய்வம் இதோ இந்த வேளையிலே நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கின்றார். நம்மை ஒருபோதும் மறவாது நம்மை நினைத்து கொண்டிருக்கின்ற தெய்வம். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கண்ணுறங்குவதும் இல்லை, கண்ணயர்வதும் இல்லை. எல்லா காலமும் நமக்காக இந்த கோதுமை அப்பத்திலே தன்னையே ஒடுக்கிக் கொண்டு வாழுகின்ற தெய்வம். நம்மை தேடி வந்திருக்கின்ற நம் நல்ல ஆண்டவர், நற்கருணை நாதரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடு நம் ஆண்டவர் இயேசுவை இந்த பாடலை பாடி மறவாமல் நம்மை நினைக்கின்ற, நினைவு கூறுகின்ற ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் மேனை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை எங்களுக்கு உதவி செய்கின்ற தெய்வமே உமக்கு நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. எங்கள் உள்ளத்தில்
இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவே. நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசரே, இதுவரையிலும் எங்களுக்கு உதவி செய்தவரே, எங்களுக்கு இனியும் உதவி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை உற்று நோக்குகின்றோம். விண்ணையும் மண்ணையும் நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, உம்மிடத்தில்தான் என் உதவி உண்டு. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இயேசுவே, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வே. என்னை காண்பவரே, உமக்கு எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் மேனை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இயேசுவே, இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆராதனையில் வாழுகின்ற எங்கள் அன்பு நற்கருணையின் ஆதரே, எங்களுக்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு திரு இருதயம் உம்முடைய இதயம் மட்டும்தான். இயேசுவே, உம்மை நம்புகின்றேன், உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். நன்றி இயேசுவே. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம்மை தேடி வந்திருக்கின்ற நம் நற்கருணை ஆண்டவர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 11வது அதிகாரம் 28-29 வசனங்களிலே ஆண்டவர் கூறுகிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலிருந்து
கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு என் இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று. என் அன்பு சகோதரமே, இந்த தொலைக்காட்சியின் வழியாக நற்கருணையின் நாதரிடத்தில் ஆண்டவரை தேடி வந்து இருக்கின்றோம். நம் வாழ்வில் பல வேதனைகளிலும் வெறுப்புகளிலும் மனம் உடைந்தவர்களாக, சோர்வடைந்தவர்களாக ஆண்டவரை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் கூறுகிறார், என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் அன்பு சகோதரமே, தேக்க வாழ்க்கையில் இந்த இளைப்பாறுதலை தேடித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்வில் பல சூழ்நிலைகளில் நாம் எடுக்கின்ற தவறான முடிவுகள், தவறான முயற்சிகள் ஆண்டவனுடைய இந்த இளைப்பாறுதலை பெற்று தருவதில்லை. ஏன் தவறான முடிவையும் தவறான முயற்சி என்று கூறுகின்றேன் தெரியுமா? நாம் எடுக்கின்ற முயற்சிகளும் முடிவுகளும் முன்னேற்பாடுகளும் உண்மையாகவே ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கின்றதா என்று நாம் அநேக வேளைகளில் நாம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி கேட்பதில்லை. நற்கருணை நாதரை தேடி வந்து அவரிடத்தில் பேசுவதில்லை. நாமாகவே முன்னேற்பாடுகளை செய்கின்றோம், திட்டங்களை தீட்டுகின்றோம், முயற்சிகளை எடுக்கின்றோம், முடிவுகளை எடுக்கின்றோம், செயல்படுத்துகின்றோம். நமக்கு இது வெற்றியை தருமா தராதா என்று நம்மை விட நம்முடைய முயற்சிகளையும் செயல்பாடுகளையும் குறித்து அறிந்து வைத்திருக்கின்ற நம் நல்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் எனக்கு எப்போதும் நன்மையானவற்றையே கற்றுத்தருவார் என்பதை மறந்தவர்களாக பல சூழ்நிலைகளில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரன், அப்படி அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் எக்காலமும் எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரை சார்ந்திருப்பதே நமக்கு ஆசீர்வாதமான ஒன்று. நம்முடைய வாழ்வின் வெற்றியின் சூட்சம் எதில் அடங்கி இருக்கின்றது என்றால், நமக்கு வாழ்வையும் நிறைவையும் தருகின்றவராக ஆண்டவரிடத்திலே இருக்கின்றது. அதைத்தான் யோவான் நற்செய்தியில் 10வது அதிகாரத்தில் 10வது இறைவசனத்தில் பார்க்கிறோம். திருடன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நாமோ மாடுகள் வாழ்வையும் வாழ்வின் நிறைவையும் பெறுவதற்காகவே வந்திருக்கிறோம் என்று. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு தெளிவாக பசுமரத்தில் அறைந்த ஆணியைப் போல ஆண்டவர் கூறியிருக்கிறார். நாம் வாழுகின்ற வாழ்வையும் வாழ்வின் நிறைவையும் கொடுப்பவர் நம் ஆண்டவர் இயேசுவால் மட்டுமே என்று. ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவு இந்த வார்த்தைகளை மறந்தவர்களாக, நம்முடைய இருதயத்தில் இந்த வார்த்தையை ஒருபொழுதும் நிலைநிறுத்தாதவர்களாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஆண்டவர் வாழ்வை கொடுத்திருக்கிறார் தான், அந்த வாழ்வை நாம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வாழ்வு நம்மால் மட்டும் வாழ முடியாது. ஆண்டவருடைய வழிகாட்டுதல், அவருடைய துணையினால், அவருடைய ஆற்றலினாலும் அவர் தருகின்ற அருளினால் மட்டுமே நம்முடைய வாழ்வை மகிழ்வான நிறைவுள்ள வாழ்வாக வாழ முடியும் என்பதை
நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்கள், இந்த மறந்த வாழ்வுதான் நம்முடைய வாழ்வில் நாம் தோல்விகளை சந்திப்பதற்கு காரணம், பலவீனங்களை சந்திப்பதற்கு காரணம், சோர்வுகளையும் இயலாமைகளையும் சந்திப்பதற்கு காரணம். இதை மட்டும் நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், ஆண்டவர் எனக்காக நற்கருணை வடிவில் ஆலயத்தில் எனக்கு வாழ்வையும் வாழ்வின் நிறைவையும் கொடுப்பதற்காகவே அவர் இந்த உலகத்தில் நற்கருணை வடிவிலே அவர் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ்ந்தோம் என்றால், என் அன்பு சகோதரமே, மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் வாழ்வின் நிறைவை ஒரு பொழுதும் நாம் பெற்றுக்கொள்ளாமல் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் ஏன் தெரியுமா? இந்த உலகம் முடியும் பரியந்தம் வரையும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார். நாம் வாழ்வையும் வாழ்வின் நிறைவோடும் வாழ்வதற்காகவே. நான் உங்களை விட்டு ஒரு பொழுதும் பிரிய போவதில்லை என்று சொன்ன தெய்வம், வாக்கு கொடுத்த தெய்வம் உண்மையுள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நமக்காக வாழ்கின்ற தெய்வம். அவரிடத்திலே அர்ப்பணிப்போமா? வெளியே சொல்ல முடியாதபடிக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கின்ற வேதனைகள், கண்ணீர்கள், கதறல்கள், சோர்வுகள், இயலாமைகள், உடலிலே இருக்கக்கூடிய உடல்நல குறைவுகள், நோய்கள், வலிகள், எல்லாவித பிரச்சனைகளை இதோ சுகமளிக்கும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்தவர்களாக முழந்தால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். பச்சிலையோ மருந்தோ சுகமளிக்கப் போவதில்லை, என் வார்த்தை ஒன்றே சுகமளிக்கும் என்று சொன்ன தெய்வம் இதோ நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கின்றான். சுகமளிக்கும் ஆற்றலினால் முழுவள்ளத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அருட்கரம் இதோ இந்த வேளையிலே தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கின்றது. இதோ என்னென்ன விண்ணப்பத்தோடு இந்த வேளையிலே அவருக்கு முன்பாக நற்கருணை நாதரே என்னை ஆசீர்வதிப்பீராக என்று மனதுருக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய விண்ணக ஆற்றலும் அருளும் இப்பொழுதே உங்களை ஆசீர்வதிக்கின்றது. அவருடைய அருட்கரம் உங்கள் தலை மீது இருக்கின்றது. இயேசுவே நன்றி அப்பா, நன்றி அப்பா. முழு உள்ளத்தோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார், சுகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கின்ற ஒவ்வொரு தடைகளையும், பொருளாதார நெருக்கடிகளையும், கடன் பிரச்சனைகளையும் ஆண்டவர் முழு உள்ளத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். புதிய பாதைகளை ஆண்டவர் திறந்து தருகிறார். பாலைவனத்தில் பாதைகளை தோன்றச் செய்கின்ற தெய்வம், பால்வெளிகளிலே நீரோடைகளை ஓடச் செய்கின்ற தெய்வம் இதோ அடைபட்டிருக்கின்ற நம்முடைய வாழ்வின் கதவுகளை திறந்து தருகின்றார். பாதைகள் இல்லாத நம்முடைய வாழ்விலே புதிய பாதைகளை ஆண்டவர் உருவாக்குகிறார். வறண்டு போன நம்முடைய வாழ்வில் புதிய நீரூற்றுகளை தோன்றச் செய்கின்றார். முழு உள்ளத்தோடு ஜெபிக்கின்றவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவரை உற்று நோக்கி ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள்? ஆண்டவரை உற்று நோக்குகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்பு சகோதரமே, கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் அக்களிப்போடு அறுவடை செய்கின்றவர்களாக ஆண்டவர் உங்களை தலை நிமிரச் செய்வார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும். வாழ்வையும் வாழ்வின் நிறைவையும் தருவதற்காக
நம்மை தேடி வந்திருக்கின்ற தெய்வம் நம்மை ஒரு பொழுதும் வெறும் கையாக நம்மை வாழ விடுவதில்லை. ஆண்டவரை நம்பினோர் ஒரு பொழுதும் கைவிடப்படா. இவரை பற்றிக்கொள், நற்கருணை ஆண்டவரை பற்றிக்கொள். அவரால் மட்டுமே நாம் வாழ்வை காண முடியும். நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்மை வாழச் செய்வார். ஆமென். பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லா சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென், ஆமென். வாங்கி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, அதில் சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. நிலையான புகழுக்குரிய பரிசுமிகு நற்கருணைக்கு